அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, மந்த்ரா L1 டிவைஸ் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம எல்லாருமே வாங்கி. அந்த மந்த்ரா டிவைஸை வந்து ரினியூவல் பண்ணோம், வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணோம். அந்த மந்த்ரா டிவைஸை எப்படி ரினியூவல் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு மந்த்ரா ரினியூவல்னு போடுங்க. மந்த்ரா ஆர்டி ரினியூவல் போட்டிங்கன்னாக்கவே L1 டிவைஸ் சர்வீஸ் ரினியூவல்னு போடணும். ரினியூவல் என்ட்ரு பண்ணோம்னாக்கா இதில் ஆள் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னாக்கா இந்த மந்த்ரா ஆர்டி சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃபேக்கான வெப்சைட்டில் போயிட்டு பேமெண்ட்டை நம்ம கட்டுருவாங்க. சில பேர் நிறைய பேருக்கு ஃபேக்கான வெப்சைட்டுக்கு போவீங்க. யாரும் ஃபேக்கான வெப்சைட்டில் போயிட்டு பணத்தை கட்டி அந்த பணத்தை ஏமாறாதீங்க. இப்போ நம்ம அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கட்டுங்க. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுடைய லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவையான யூஸ் பண்ணிங்க. இது வந்து அஃபிஷியல் மந்த்ராவுடைய வெப்சைட் கிடையாது. ஏன்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், சர்வீஸ் டோட்டல் அமௌண்ட் 472, கீழே ஜிஎஸ்டி 72 போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப குறைவாகவே 200 ரூபாக்குள்ளரவே வந்து நம்ம மந்த்ரா ஆர்டி சர்வீஸை வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மந்த்ரா .com இருக்கும், அது உள்ளர போயிடுங்க. இதுதான் வந்து அஃபிஷியலான மந்த்ராவுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து பேமெண்ட் கட்டி ரினியூவல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை அக்னாலஜ்மெண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் ஆப்ஷன் காட்டும். இதில் ஆர்டி சர்வீஸ் கொடுத்துருவோம். ஆர்டி சர்வீஸ் கொடுத்த உடனே மேலே செக் ஜிஎஸ்டி, டு யூ ஹேவ் ஜிஎஸ்டி நம்பர்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அதனால் நோன் கொடுத்துருங்க. நோன் கொடுத்த உடனே இந்த மெத்தடில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனதில் இங்கே பாருங்கள், மஞ்சள் கலரில் L0 டிவைஸ்னு இருக்கும், அது L1 டிவைஸ்னு மாற்றிங்க. அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ப்ராசஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள், நான் சொல்லித்தர மாதிரி. மேலே வந்து பார்த்திங்கன்னா கெயின்லி செலக்ட் த ஆப்ஷன் ஃபார் த பேமெண்ட் ஃபார் RMA ரிப்பேரிங் சர்வீஸ் பேமெண்ட் செலக்ட் ஒன்லி RMA அப்படின்னு காட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் பேரில் நீங்கள் டிவைஸ் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேருடைய இங்கே போடுங்க. இப்போ என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் வாங்கியிருக்காருங்க, அவருடைய பேர் போடுறேன். ஸோ இதில் வந்து கம்பெனி நேம் இண்டிவிஜுவல்னு கேட்குது. இந்த இடத்துல அப்ளிகேஷன் நேம் இருக்குது, இங்கேயும் பாக்யராஜ் கொடுங்க. சார் யார் பேரில் வாங்கினீங்களோ அதே கொடுத்துருங்க. அதை இப்போ கான்டாக்ட் பர்சனும் பாக்யராஜ் தான். ஸோ கொடுத்தாச்சு. இதில் அவங்க மொபைல் நம்பர், அதாவது யார் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினீங்களோ, நீங்கள் எப்படி வாங்கியிருந்தாலும் இப்போ ரினியூவல் பண்ண சொல்ல நீங்கள் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் வந்து ஒரு ஆப்ஷனில் தான் கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இது கண்டிப்பாக கொடுத்தா அந்த பில்லெல்லாம் வந்து நம்ம மெயிலுக்கு வரும், அதனால் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து சீரியல் நம்பர் ஆட் பண்ண சொல்லி கேட்கும். இதில் ஆட் கொடுத்துட்டு உங்களுடைய அந்த மந்த்ரா டிவைஸ் உடைய பின்னாடி பேக் சைடில் சீரியல் நம்பர் இருக்கும். சப்போஸ் அந்த மந்த்ரா பேக் சைடில் சீரியல் நம்பர் இல்லைன்னா மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மந்த்ரா டிவைஸ் த்ரோனாவே உங்களுக்கு சீரியல் நம்பர் அதில் காட்டும், அதில் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிவைஸ்க்கு பின்னாடி சீரியல் நம்பர் இருக்கிறதுனால அந்த சீரியல் நம்பரை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துக்கிறேன். ஆடு கொடுத்த உடனே அது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே சொல்லுவோம், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டிவைஸ் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் தேவையில்லை, அதை க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு சீரியல் நம்பர் வந்து உள்ளே வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபார் 1 இயர் ஆர்டி சப்ஸ்கிரிப்ஷன் 150 ரூபான்னு காட்டுது. அது கீழே ஃபார் 1 இயர் ஆர்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாரண்ட்டி ப்ளஸ் 350 ரூபா. உங்களுக்கு ஒரு ஆர்டி சர்வீஸ் வந்து 350 ரூபாக்குள்ளே ஒரு வருஷம் வாரண்ட்டியும் வந்துடும் அண்டு ஆர்டி சர்வீஸும் வந்துடும். அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ நம்மளுக்கு முதல்ல இருக்கிற 150 ரூபாவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே 150 ரூபாக்கு 18 ரூபா ஜிஎஸ்டி போட்டு 177 ரூபா இங்கே காட்டுறாங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ், ப்ராப்பர் அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு
அந்த ஏரியாவுடைய பின்கோடு மறக்காமல் கொடுங்க. கொடுத்தது ஆர்டி சர்வீஸ் L1 டிவைஸ் அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்து முடித்த உடனே கீழே வந்து பே நவுன்னு ஒரு முறை இதெல்லாமே செக் பண்ணிங்க. அது கீழே வந்து பே நவுன்னு இருக்கும். அந்த பே நம்ம கிளிக் பண்ண உடனே அதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு டைம் படிக்கணும் படிங்க, எல்லாம் படிக்காமல் இதை ஓகே கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்து முடித்த பிறகு அது ஒரு சில பேமெண்ட் ஆப்ஷனெல்லாம் காட்டும். அந்த பேமெண்ட் ஆப்ஷனில் நம்ம வந்து யூபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஜெனரேட் கியூஆர் கோடுன்னு காட்டும். அந்த கியூஆர் கோடு நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கியூஆர் கோடு காட்டும். இந்த கியூஆர் கோடு 9 நிமிஷம் வரைக்கும் தான் வந்து வேலிடிட்டி இருக்கும். அதுக்குள்ளே இந்த பேமெண்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடணும். இப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ரிசிப்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்து டியர் பாக்கியராஜன் போட்டு அந்த அமௌண்ட்டு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு காட்டிட்டு இங்கே ஒரு நோட்டீஸ் கொடுக்குது. ஐ அக்லச் கொடுத்த பிறகு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ரிசிப்ட் இருக்கும். டவுன்லோட் ரிசிப்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் மெயிலுக்கும் நம்மளுக்கு ஒரு காப்பி கண்டிப்பாக வந்திருக்கும். அது மெயிலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் மெயிலுக்கும் நம்மளுக்கு வந்து கே பாக்கியராஜன் போட்டு ஒரு மெயில் போட்டு அதோடைய பிடிஎஃப் நம்மளுக்கு மெயிலுக்கும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்மளுடைய மந்த்ரா L1 டிவைஸை வந்து நம்ம ரினியூவல் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்து மந்த்ரா டிவைஸ் வந்து ரினியூவல் பண்ணுறதுன்னு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.